பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை என்னாகமம் 6வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, உனது ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவாராக, அவர் உனக்கு சமாதானத்தை தருவாராக என்று சொல்லுங்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவாராக. அவர் பதிலை உங்களுக்கு கொடுத்து நான் சமாதானத்தை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் ஜெபித்திருக்கலாம், ஜெபித்த காரியத்திற்காக நீங்கள் தேவனிடத்தில் காத்திருப்பீங்க அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, உனது ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவாராக. நீங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை கொடுத்து அந்த காரியத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என அன்பானவர்களே, சங்கீதம் 29:11 வாசிக்கும்போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பலனை கொடுப்பாராக. இரண்டாவது, நீங்கள் எந்த காரியத்தில் ஜெபித்தீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, நீங்கள் ஜெபித்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 3:16 வாசிக்கும்போது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு சமாதானத்தை, க்ளோரி டு காட், நீங்கள் காண்பீர்கள். இந்த கால வேளையில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்குகிறீர்கள், எந்த காரியத்தை குறித்து நீங்கள் வேதனை அடைகிறீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 42:5 வாசித்து பாருங்கள். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என அன்பானவர்களே, நீங்கள் கலங்குகிற காரியங்கள் என்ன? எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தேங்கி கொண்டிருக்கிறீர்கள்? தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இரட்சிப்பு உண்டாவதாக. ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, எங்களுக்காக சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீர். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சமாதானத்தை கட்டளையிடுவாருங்க. உங்களுக்காக கிரியைகளெல்லாம் நடத்துகிற தேவன் அவர். இந்த கால வேளையில் அவரை நீங்கள் நம்பும்போது, எந்த காரியத்திற்காக நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபம் இன்றைக்கு கேட்கப்பட்டு அந்த ஜெபத்தில் ஹல்லேலூயா உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித் தருகிறார். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் காரியத்தை நினைத்து நிலைமையை குறித்து கலங்கி கொண்டு தியக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பீராக. கர்த்தருடைய முகத்தை ஆண்டவரே நான் உன் மேலே பிரகாசிக்க பண்ணி நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னீங்களே, அவங்களுடைய காரியத்தில் உம்முடைய முகம் ஆண்டவரே வெளிப்படட்டும்.
பிரைஸ் அல்லாஹ். உம்முடைய சமாதானம் வெளிப்படும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அற்புத விடுதலை உண்டாவதாக. உம்முடைய நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.